23 ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் விதமாக மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தீபாவளியின் போது கரோனா தடுப்பில் கவனமாக மக்கள் பிரதமர் மோடி எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். ஸோ இந்தியாவில் நேற்று கூட 100 கோடி தடுப்பூசிகள் அப்படி சொல்லி பார்த்தோமா இல்லையா? 100 கோடி தடுப்பூசிகள் அப்படிங்கிறது எப்போ இலக்கு சரியாச்சு? 281வது நாள் அப்படிங்கிறதுல 100 கோடி தடுப்பூசிகள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோட எண்ணிக்கை 3: கோவாக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக்ன்றது எந்த நாட்டோடது? ரஷ்யா அப்படிங்கிறதோடது. ஸோ நம்ம ஊரில் எந்த தடுப்பூசிகள் அதிகபட்சமாக போட்டிருக்காங்க? வேக்சின் கோவிஷீல்டு எவ்வளோ? 88 கோடி. கோவிஷீல்டு 88 கோடி அப்படிங்கிறது. கோவேக்சின் 11 கோடி. ஸ்புட்னிக்கு 10 லட்சம். ஸ்புட்னிக்களப்பா 10 லட்சம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தில் 6வது தடுப்பூசி சிறப்பு முகாமாக 6வது வேக்சின் 6th வேக்சின் ஸ்பெஷல் அந்தமாக இருக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருக்காங்க. 6வது தடுப்பூசி. ஸோ எல்லாருக்கும் வேக்சின் போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தடுப்பூசி அப்படிங்கிறத முத அறிமுகப்படுத்தினது யார்? வேக்சின். இப்போ எட்வர்ட் ஜென்னர். யாருங்க? எட்வர்ட் ஜென்னர். ஸோ எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேக்சின் அப்படின்னாவே அவர் தான் எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு கூட மருந்துகளின் ராணி யார்? நல்லா சொல்லுங்கள். பென்சிலின் அப்படிங்கிறது மருந்துகளின் ராணி யார்? த கியூன் ஆஃப் மெடிசின். மருந்துகளின் ராணி யாரை சொல்லுவோம்? பென்சிலின். எதிர் உயிரி ஆன்டி அந்தமாக இருக்கக்கூடிய பாடி. அந்த பென்சிலின் அப்படிங்கிறது எதிலிருந்து தயாரிக்கப்பட்டுச்சு? பென்சிலியம் நெட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கையிலிருந்து. அதான் தயாரிக்கப்பட்டுச்சு. அப்போ இன்றைக்கி உண்டானதில் ரொம்ப முக்கியமானது கரோனா தடுப்பு அப்படிங்கிறது மோடி அவர்கள் அப்படிங்கிறது எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். ஸோ 100 கோடி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தடுப்பூசிகள் 281வது நாளில் போட்டிருக்காங்க. 10 கோடி 85வது நாளில், 20 கோடி 135 அப்படிங்கிற மாதிரி நாளில். லக்கிம்பூர் வழக்கு அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேட்டில்? உத்தரப்பிரதேசத்தில். லக்கிம்பூர் வழக்கு எந்த ஸ்டேட்டில்? அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். லக்கிம்பூரில் எந்த இதில்? லக்கிம்பூரில் கெரி அப்படிங்கிற பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியா? அதே மாதிரி சம்பா பயிர்களுக்கு தேவையான உரங்களை முழுமையாக வழங்க வேண்டும். சம்பா அப்படிங்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி சிஸ்டம். அதுக்கு ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத முழுமையாக ஹோல் அந்தமாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிற வின்டர் செஷன் எப்போ ஆரம்பிக்குது? நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிக்குது? நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. எத்தனை முறை வந்து ஒரு பாராளுமன்றம் எத்தனை முறை கூடும்? 3 முறை கூடும். பார்லிமெண்ட் செஷனாகவே எத்தனை முறை? 3 முறை. ஃபஸ்ட்டு பட்ஜெட், அதுக்கப்புறம் மான்சூன், அதுக்கப்புறம் வின்டர். அதிக நாள் நடக்கிறது யார்? பட்ஜெட் தான் வந்து பார்த்திங்கன்னா லாங் டே. மீடியம் டே மான்சூன் அப்படிங்கிறது. குறைச்ச நாள் வின்டர் அப்படிங்கிற நமக்கு குளிர்கால கூட்டத்தொடர். ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் கால இடைவெளி 6 மாதத்துக்கு மேலே போகக்கூடாது. ஷுட் நாட், சரியா, கிராஸ் 6 months அண்ட் அபோவ் அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். பட்ஜெட்னாவே என்ன ஆர்டிகல்? 112. பட்ஜெட்னாவே 112. ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், ஏஎஃப்எஸ், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் பட்ஜெட் அப்படிங்கிறத முதல்ல இந்தியாவுக்கு சொன்னது யார்? சண்முகம் செட்டி. என்ன செட்டி? நவம்பர் 26, 1947 டிஃபிசிட் பட்ஜெட் தான். நவம்பர் 26, 1947 பட்ஜெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ 2021 பட்ஜெட் அப்படிங்கிறதோட சிறப்பம்சம் என்ன? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது பட்ஜெட். என்னங்க? வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம ஊரில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். வேளாண் துறைக்கு பட்ஜெட்ன்றதை முத அறிமுகப்படுத்தின மாநிலம் எது? கர்நாடகா. சொல்லுங்கள். நியூ எஜுகேஷன் பாலிசி முத இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் இது கர்நாடகா. நல்லா சொல்லுங்கள். கர்நாடகா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிற வின்டர் செஷன் எப்போ ஆரம்பிக்குது? இப்போ தமிழகத்தில் எத்தனையாவது தடுப்பூசி முகாம் நடக்குது? 6வது தடுப்பூசி முகாம். 100 கோடி தடுப்பூசிகள் அப்படிங்கிறது போட்ட முதல் நாடு எது? இந்தியா. எதில்? ஏன்னா சைனா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. நம்ம 2வது இடத்துல, 3வது இடத்துல இருக்கார்
அமெரிக்கா இருக்குது. 3 இடத்துல யார் இருக்கா? அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ தியாக தீபங்கள் அப்படிங்கிறது ராமு தேவர் அவரை குறித்து தான் இன்றைக்கி தியாக தீபங்கள் பார்க்க இருக்கிறோம். முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம், கடைசியாக அந்த தியாக தீபங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் வேறு எது முக்கியமானது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். வரி ஏய்ப்பை கண்காணிக்க உயர் அலுவலர்கள் குழுவா. வரி ஏய்ப்புனா டேக்ஸ் எவேஷன். வரி ஏய்ப்பு அப்படின்னாவே டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிற வரி ஏய்ப்பு அதை கண்காணிக்கிறதுக்கு, சரியா, அதை சூப்பர்வைசன் பண்ணுறதுக்கு விஜிலன்ஸ் அந்த மாதிரி ஓரியன்டாக உயர் அலுவலர் குழு, த ஹையர் ஆஃபீஸர்ஸ் கமிட்டி வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சர். யார் இது? மூர்த்தி. நல்லா சொல்லுங்கள். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், காமர்ஸ் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அதோட மினிஸ்டர் பி மூர்த்தி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு வரி ஏய்ப்பு. இப்போ வரி ஏய்ப்புனா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். டேக்ஸ் எவேஷன்னா என்ன, அதே மாதிரி டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னா என்ன. டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னா வரியை ஹோலாக 6 பார்ட்டாக கட்டாம விட்டுறது, சரியா, அது அவாய்டன்ஸ் பண்ணுறது. வரி ஏய்ப்பு அப்படின்னு சொன்னால் குறைச்சி கட்டுறது, புரியுதுங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை. அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அசஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. வரி விஷயத்தில் அசஸ்ஸினா யார், அசஸ்மெண்ட் என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அதோடு கூட பர்சன்னா யார், எந்தெந்த பர்சன் இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ பர்சன் அப்படின்னு சொன்னால் அது சோல் ப்ரொப்ரைட்டராக கூட இருக்கலாம், இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு கூட்டாண்மை அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைனா ஒரு ஃபேமாக கூட இருக்கலாம், ஒரு நிறுவனமாக கூட இருக்கலாம், இல்லை அசோசியேஷன் ஆஃப் பர்சன், ஒரு நபர்கள் கொண்ட தொகுப்பாக கூட இருக்கலாம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதோடு கூட என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? ஒரு கம்பெனி அப்படிங்கிற கூட இருக்கலாம். ஸோ இட் மேபி அப்போ கிளாஸிஃபிகேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்தெந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் வருது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல்னா யார், ஒரு ஃபேம்னா யார், ஒரு பார்ட்னர்ஷிப்னா யார், ஒரு கம்பெனினா யார். ஸோ அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. என்ன எதுப்பா? டேக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். டேக்ஸ் அவாய்டன்ஸ். அதே மாதிரி பிளாக் மணி அப்படின்னு சொன்னால் என்ன, நாட் டேக் இன் டு அக்கௌண்ட், கணக்கில் காட்டப்படாத பணம். சொல்லுங்கள், கணக்கில் காட்டப்படாத பணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வரிங்கிறது கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு தொகை. இட் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட்டு. சொன்னது யார்? நீங்கள் தான் சார் சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால். இப்போ தான் சார் சொன்னீங்க. எத்தனை முறை சொல்லியிருக்கோம்? டேக்ஸ் இட் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட்டு வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். எதையுமே எதிர்பார்க்காம, எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய இட் இஸ் அ கம்பல்சரி அமௌண்ட். இது கட்டாய தொகை அப்படின்னு சொல்கிறான். என்ன தொகை? கட்டாய தொகை. அப்படிங்கிற போது நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? ப்ரொஃபஸர் செலிக்மேன், அவர் பேர் என்ன? ப்ரொஃபஸர் செலிக்மேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க டேக்ஸை பற்றி. ப்ரொஃபஸர் செலிக்மேன் சொல்லியிருக்காரு, ஆடம் ஸ்மித்து சொல்லியிருக்கிறாரு, ஆர்த்தூர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போ வரி ஏய்ப்பை கண்காணிக்கிறதுக்கு உயர் அலுவலர் குழு அப்படிங்கிறது நம்முடைய அமைச்சர், காமர்ஸ் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் பி மூர்த்தி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளப்பெருக்கா. ஒகேனக்கல் அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? தருமபுரி. பேசுங்கப்பா. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. லோ லிட்ரஸி ரேட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது? நம்ம தமிழகத்தில் தருமபுரி தான். லோ லிட்ரஸி ரேட்டுங்க தருமபுரி அப்படிங்கிறது. பெண்கள் விகிதம் கம்மியாக இருக்கிறது தருமபுரியும் தேனியும் ஞாபகம் வச்சுக்கிறணும். இதெல்லாம் முக்கியமானது. ஸோ இன்றைக்கு உண்டான நியூஸ் அப்படிங்கிறதுல செய்தித்தாள்களில் ஸோ எது முக்கியமானது இருக்குது அப்படின்னு சொல்லி, மின்சாரத்துறை அமைச்சர் யார்ப்பா? எலக்ட்ரிசிட்டி செந்தில் பாலாஜி அவர்கள். யார்ப்பா? செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நீதி தேவனுக்கே மயக்கம் தந்த நீட் தேர்வா, நீட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் சொல்லியிருக்காங்க. 11 மாவட்டங்களில் பலத்த மழை வாய்ப்பு. இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சிபிஐ அமைப்பை மாநில அரசு நிரந்தரமாக கட்டுப்படுத்த இயலாது. சிபிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சொல்லுங்கள், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நம்ம ஊரில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்த ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்ஸ் இன் இந்தியாவில் இந்த சிபிஐ, சிவிசி, லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா, இந்த சிவிசி, சிபிஐ இந்த மாதிரியான ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத
முதல்ல இந்தியாவில் பரிந்துரை செய்த ரெக்கமெண்டேஷன் பண்ண ஃபர்ஸ்ட் கமிட்டி அப்படின்னு கேட்டானாவே சந்தானம் கமிட்டி தான். இந்த கமிட்டி எதை பரிந்துரை ரெக்கமெண்ட் பண்ணது? சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா. சொல்லுங்கள். சிவிசி, சிவிசின்னு சொன்னாவே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சிபிஐ அப்படின்னு சொன்னாவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா. லோக்குனாவே பீப்புள்னு அர்த்தம். அதனால தான் லோக்சபா அப்படின்னாவே பீப்புள்ஸ் அசம்பிளி. லோக் அப்படின்னா மக்கள் அர்த்தம். ஸோ மக்கள் அப்படிங்கிறவங்க ஊழலிருந்து ஒரு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவிசி அப்படிங்கிறத கொண்டு வந்தா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதே மாதிரி சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்தா. இது எல்லாமே இந்த ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க, குறைகள் அதிகாரி. ஒம்பட்ஸ்மேன் என்னது? குறைகள் அதிகாரி. ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஏஆர்சின்னு ஒன்று இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். நியூசிலாந்துலேருந்து எடுத்திருப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். நிர்வாக சீர்திருத்த ஆணையம். சொல்லுங்கள். நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக மழை வீக்கெண்ட் பேட்ச் மட்டும் வீக்கெண்ட் பாரு யாருன்னு. ஸோ ரொம்ப முக்கியமானதுமா. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? சிபிஐ அமைப்பு அப்படிங்கிறத மாநில அரசு முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பேசுங்கப்பா. ஏன்னா சிபிசி, சிபிஐக்கெலாம் ஆர்டிக்கல் கிடையாது. அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொன்னால் 76, 88, 105 சொல்கிறோமா? 76, 88, 105 சொல்கிறோமா? அதே மாதிரி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் 148 to 151 சொல்கிறோமா? சொல்கிறோமா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன்னா 324 to 329, 3 to 4 to 3 to 9 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன்னா 280, 281 சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆர்டிகலா constitutional bodies. These are constitutional bodies because these are having articles. These are having articles. அப்போ சிபிஐ, சிவிசி அப்படிங்கிறதுலாம் அண்டர் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சபையால் ஏற்படுத்தப்படாத குழுக்கள். அதான் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அப்போ ஞாபகம் வச்சுக்கிறோம். நுகர்வோர் தீர்ப்பாயங்களில் பணியிடங்களில் நிரப்புவதில் தாமதம், உச்சநீதிமன்றம் அதிருப்தின்றான். தெரிஞ்சுக்கங்க. அப்போ நுகர்வோரை பற்றியும் படிக்கலாம், உச்சநீதிமன்றத்தை பற்றி. இப்படி ஒரு நியூஸ் படிச்சிங்கன்னா அப்படியே அசோசியேட் பண்ணி பார்க்கணும். கன்சியூமரை பற்றியும் படிக்கணும், அப்படியே உச்சநீதிமன்றங்களை பற்றியும் படிக்கணும். கன்சியூமர் அப்படிங்கிறதுனாவே ஒரு பொருளை வாங்கி தான் உபயோகிக்கிறவரா? கன்சியூமர் இஸ் அ பையர் ஹூ ஓன்ஸ் ஆர் ஹூ பைஸ் குட்ஸ் ஃபார் தேர் ஓன் யூசேஜ். தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக பொருட்களை வாங்கி அதனுடைய பயனை, அதாவது யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதை பயன்பாட்டை தான் அனுபவிக்கிறவர். யூட்டிலிட்டினா பயன்பாடு. மனித விருப்பங்களை நிறைவு செய்கிற ஒரு பண்டத்தோட திறன். ஹவு மச் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் பை யூஸிங் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஒரு உற்பத்தியாக அல்லது வந்து ஒரு பண்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு பணியாக இருக்கலாம். பண்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதை பயன்படுத்துறதுனால எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்பட்டுருக்குங்கிறதா பயன்பாடு. 4 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 4 வகை இருக்குது. யூட்டிலிட்டினாவே தேர் ஆர் 4. ஷேப் யூட்டிலிட்டி, முதல்ல உருவம். அதுக்கப்புறம் பிளேஸ், பிளேஸ்னால் இடம். அதுக்கப்புறம் டைம், டைம்னா காலம். அதுக்கப்புறம் பொசிஷன். சொல்லுங்கள். பொசிஷன். அப்போ பொசிஷன் அப்படிங்கிறது உடைமை பயன்பாடு. அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது அதுக்கு ஷேப் கிடைக்கும். உருவ பயன்பாடுன்றது அட் தி டைம் ஆஃப் ப்ரொடக்ஷன், அட் தி டைம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நடத்திட்டு இருக்கேன். அப்போ கன்சியூமர் அப்படின்னா யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொருளை வாங்கி அதோட பயன்பாட்டை தான் அனுபவிச்சு நன்மை தீன்மையை அனுபவிச்சிருக்கணும். கன்சியூமர் அப்படிங்கிற ஃபெரா அப்படிங்கிறது ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், கன்சியூமர் ஃபெரா. அதே மாதிரி ஸ்டேட் கமிஷன். என்ன கமிஷன்? ஸ்டேட்டுக்கு கமிஷன். அதே மாதிரி நேஷனல் கமிஷன். என்ன கமிஷன்? நேஷனல் கமிஷன். மொத்தம் எத்தனை அடுக்கா இருக்குது? 3 tier சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுகிறது. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட்டு கமிஷன், சென்ட்ரல் கமிஷன். கன்சியூமர் டே வேர்ல்டில் எப்போ? March 15. சொல்லுங்கள். கன்சியூமர் டே இந்தியாவில் எப்போ? December 24. December 24. Who is called the father of consumerism? ரால்ஃப் நேடர். சொல்லுங்கள். ரால்ஃப் நேடர். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? ரால்ஃப் நேடர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தாப்புல உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது அதிருப்தியாக. ஏன்னா கன்சியூமர் கோர்ட்டில் இந்த தீர்ப்பாயங்களில் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது, வேகன்சி ஃபில் பண்ணாமல் இருக்குது. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னோம்?
கொல்கட்டாவில் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. சரியா? எத்தனை பெண் நீதிபதிகள் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்காங்க. சொல்லுங்கள், 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ 3 பேர் ரீசெண்ட்டு அப்படிங்கிறது ஏற்கனவே 1. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 4 பேர் அப்படிங்கிறது. அடுத்த உச்சநீதிமன்ற தலைமை பெண் நீதிபதி யார் வரப்போகிறா? PV நாகரத்னா. எந்த வருஷம் வரப்போகிறாங்க? 2027 வரப்போகிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான சம்பளம் எவ்வளவு? 2,50,000. 2,50,000. தலைமை நீதிபதிக்கு தான் 280. சீஃப் ஜஸ்டிஸுக்கு தான் 280. 2,80,000. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அட் ப்ரெசன்ட் யார்? NV ரமணா. பேசுங்க. NV ரமணா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். NV ரமணா. அப்போ நுகர்வோர் தீர்ப்பாயம், உச்சநீதிமன்றம், சிபிஐக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா அப்படி தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். டேக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்தியாவில் எப்போ? 1961, 62. சொல்லுங்கப்பா. 19 நான் மாட்டுக்கு பேசிட்டு கூடாது, நீ வாட்டி எழுதக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம். 1961, 62. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். 1961, 62. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை ஹெட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறான்? நான் சொன்னதை சொல்ல மாட்டீங்க. 5. சூப்பர், கிளாப் பண்ணுங்க நல்லா மெதுவா. 5. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின்ஸு, ப்ரொஃபஷனு, அதர் சோர்ஸஸ். இதான் 5 ஹெட்டு. எத்தனை முறை சொல்லியிருக்கோம். மந்தனே உட்காந்துருக்காதீங்க, படிங்க, நல்லா படிங்க. சரி, இப்போ எத்தனை லட்சம் வரைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது? 2 லட்சம் வரைக்கும் தான். சரியா? 2.5 lakhs வரைக்கும் கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு இது மாறும். 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 5% ஸ்லாப் கேட்பான். 5லேருந்து 7.5 வரைக்கும் 10%, 7.5லேருந்து 10 வரைக்கும் 15%, 10லேருந்து அந்த மாதிரி 12.5 வரைக்கும் 15%, 12.5லேருந்து 15 அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 30% ஸ்லாப் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஞாபகம் வச்சுங்க, 5லேருந்து 30 வரைக்கும் இருக்குது ஸ்லாபு. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961-62. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு சொன்னாவே நம்ம 7th ஷெடியூலில் இருக்கும். 246 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னாவே அதுக்குன்னு தனியாக எத்தனை செக்ஷன் இருக்குன்னா 128 செக்ஷன் இருக்குது. இன்கம் டேக்ஸுக்கு மட்டுமே 128 செக்ஷன் இருக்குது. இன்கம் டேக்ஸுக்கு மட்டுமே 14 ஷெடியூல்ஸ் இருக்குது. அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961-62 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1961-62 எக்கனாமிக்ஸு. புத்திசாலித்தனமாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 பேப்பர் வாசிக்கணும். பேப்பரில் இருக்கக்கூடிய தலைப்பை பார்க்கணும். அது ஒட்டிய ஜிகே பூரா படிக்கணும். அது டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குரூப் 1க்கு எப்படி, குரூப் 2க்கு எப்படி, குரூப் 4க்கு எப்படி, பேங்க் எக்ஸாமுக்கு எப்படி, SSCக்கு எப்படி, RRBக்கு எப்படி. ஸோ நல்லா படிக்கணும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 61-62. 1961-62 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஷெடியூல் இருக்குது? 7th ஷெடியூல். 7th ஷெடியூலில் எத்தனை செக்டார் இருக்குது தம்பி? எத்தனை பட்டியல் இருக்குது? என்னென்ன? சென்ட்ரல் என்னென்ன? கொஞ்சம் உனக்கே பேசிக்கப்பா. இன்னும் கொஞ்சம் மெதுவாக பேசுனீங்கன்னா அது உனக்கு மட்டும் தான் கேட்கும். நல்லா சத்தமாக பேசணும். சென்ட்ரலுங்கிறது 97-100. சவுண்டு நாலேஜுங்கிறது, சவுண்டு டீச்சிங்கிறதே ஒரு நமக்கு வைப்ரேஷன். அப்போ தான் நம்ம வந்து அந்த இடத்துல டப்புன்னு அடிப்போம். இன்டர்வியூவில் கேட்டால் மெயின்ஸில் சவுண்டு இருக்கணும்ப்பா. அது நம்ம நியூரான்ஸோட சம்மந்தப்பட்டதுப்பா, நியூரான்ஸோட சம்மந்தப்பட்டது. அதுக்காக தான் நம்ம பாருங்களேன், சின்ன கிளாஸில் கத்த விடுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு படிச்சிக்கிங்களா? ஒருவரையும் பொல்லாங்கு என்றைக்கோ ஒரு காலத்தில் படித்தது கடைசி வரைக்கும் இருக்கும். சாகும் வரை கூட சில பேருக்கு இருக்கும். காரணம் என்னென்னா அவர் அதை சவுண்டு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறார். சவுண்டுன்னு நான் சொல்கிறது ஒன்லி டோன் மாத்திரம் கிடையாது. சரியா? அதை டெப்த்தாக உள்வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம். டெப்த்து அந்த மாதிரி உள்வாங்கியிருக்காரு. நல்லா சத்தம் பேசணும். சென்ட்ரல் அப்படின்னாவே 97-100, ஸ்டேட்டுனாவே 66-61, கன்கரண்ட்னாவே 47-52, 47-52 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் கேட்பான், மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகள், மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள், மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநில அரசால் பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய வரி, மாநில அரசால் இது வசூலிக்கப்பட்டு மத்திய அரசால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வரி, இப்போல்லாம் பிரிவுகள் இருக்குது, புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லுங்கள், இன்கம் டேக்ஸில் மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு சொன்னேன்? 5 செக்ஷனா? அது 5 ஹெட்டு. 5 ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து வசூலிக்கப்படுது. அதுதான் சேலரி,
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ஸு, ஸோ இன்கம் ஃப்ரம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது கேபிட்டல் கெயின்ஸு, அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷன், அந்த மாதிரிலாம் படிப்போம் அப்போன்னு சொல்லிட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை. ஸோ முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து அடிங்க. சரி படிப்போம். நல்லா படிச்சுங்கம்மா, நல்லா படிச்சுங்க. ஏவுகணையினுடைய தந்தைனா யாரை சொல்லுவோம்? மிஸ்ஸில் ஏபிஜே அப்துல் கலாம். நல்லா சொல்லுங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறது யாருங்க? நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். நல்லா சொல்லுங்கள். சரி, உலக WTOட தலைவர் யாருன்னு சொன்னோம்? நேற்று கூட சொன்னேன். WHO தலைவர் சொன்னேன் நேற்றுக்கு. ஆண்டனியோ குட்ரஸ்ங்கிறது UNO. அது யாருக்கு? WHO தலைவர் தான் யார் சொல்லுங்கம்மா. சரி, எழுதி வச்சுங்க. இன்றைக்கி நம்ம பிரதமரோட WTOட தலைவர் சந்திச்சிருக்காரு. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். சத்யா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேர் இட் இஸ் லொக்கேட்டட்? ஜெனீவா. குட். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது? ஜெனீவா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரஞ்சீவ், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட பழைய பேர் என்ன? பக்கத்தில் இருக்க இளையராஜா, ஹரி, சண்முகநாதன். கேட், GATT எழுதி வச்சுங்க. பழைய பேர் வந்து கேட், GATT, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் டாரிஃப் அண்ட் ட்ரேடு. முதல்ல டாரிஃபு, அப்புறம் தான் ட்ரேடு. ட்ரேட் அண்ட் டாரிஃப் கிடையாது. டாரிஃப் அண்ட் ட்ரேட் 1948. 47 கிடையாது. 47னா தப்பு. 48 டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்கேண்ணா. 48 தான். ஆனால் ஆக்சுவலாக கேட்டு 47 கிடையாது. 48 தான் கேட். நல்லா கன்ஃபார்ம். இதெல்லாம் பல வருஷ கொஷின். அது வந்து ரீநேம் ஆனது தான் WTOன்னு 1995 அது ரீநேம் ஆகும். 1995 அப்படிங்கிறது ரீநேம் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, 1995 அது ரீநேம் ஆகும்.